இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கெமிஸ்ட்ரியில் 70 அவுட் ஆஃப் 70 அண்ட் தென் 100 அவுட் ஆஃப் 100 கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்கோரை கொடுத்த ஒரு பேப்பரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வந்து கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியாது, பிகாஸ் யூ நோ தட் இட் இஸ் சென்டம், ரைட்? ஸோ என்னோடய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 12th படித்தப்போ 99, அதாவது ஒரு மார்க்கில் வந்து கெமிஸ்ட்ரி சென்டம் மிஸ் பண்ணேன். பட் இது நம்மளோட ஜூனியரோட பேப்பர், ஐ மீன் நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரோட பேப்பர். அண்ட் இந்த பேப்பர் வந்து ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, ஸோ என்னோட பேப்பர் ரெஃபரன்ஸாக வச்சு சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் மேலே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து தர வேணாம் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பேப்பருக்குள்ளே ப்ரெசன்டேஷன் எவ்வளோ பக்காவாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பேப்பரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த மார்க் எடுத்த அந்த ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் எனக்குமே பார்க்க சென்டம் கெமிஸ்ட்ரியில் பேசிக்கலி பிசிஎம்மில் சென்டம் எடுத்தாலே எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸோ தக்கிட தாளம் தான் சொல்லிட்டு ஒரே மாசாக தான் இருக்கும் இஃப் யூ ஸ்கோர் சென்டம் இன் பிசிஎம் ஆக்சுவலி. ஸோ வாங்க, இங்கே பார்க்க எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் தான். அப்படியே கீழே போவோம். ஸோ 1 மார்க்ஸ் நீட்டாக அச்சடித்து ஆப்ஷன்ஸு ஆன்ஸு நம்பருன்னு சொல்லிட்டு பக்காவாக ஒரே பேஜில் 15 1 மார்க்கே முடிச்சிட்டாரு. 15 முடிஞ்சு. அண்ட் தென் 2 மார்க்கில் கரெக்டாக நீட்டாக கோடு போட்டு எங்கே எப்படி பார்ட்டிஷன் கொடுத்து எழுதணுமோ எழுதியிருக்காரு. 2 மார்க்ஸ். அண்ட் தென் ஒரு பேஜுக்கு 2 மார்க்ஸ் வைஸ் நீங்கள் எழுதிங்கன்னா 2 2 மார்க் எழுதுங்க போதும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இஃப் யூ டிடன்ட் வாட்ச் தட் வீடியோ போய் நம்ம சேனல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி எழுதிங்கன்னா கொஞ்சம் பேப்பர் நீட்டாக இருக்கும். ஒரு பேஜுக்கு 2 மார்க், 3 மார்க்னா ஒரே ஒரு 3 மார்க், 5 மார்க்னா அது எங்கே முடியுதோ அந்த பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பேஜில் புது 5 மார்க் எழுதிங்கன்னா இன்னும் கொஞ்சமே இந்த நீட்டாக இருக்கும். இந்த பேப்பர் இஸ் ஃபைன் தான், பட் அப்படி பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் எலகண்டாக இருக்கும். ஏன்னா அடிஷனல் நீங்கள் கேட்டால் தந்துட்டே தானே இருக்க போகிறாங்க. அப்புறம் என்ன நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு எவாலுவேட்டர் பார்த்தா எங்கேயுமே மார்க் குறைக்கணும்னு தோணக்கூடாது. ஏன் ஸ்லைட்டாக ஒரு 1% கூட அவங்களுக்கு அந்த தாட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பேப்பர் வந்து வச்சுக்கோங்க. இட் வில் பி த குட் திங் ஃபார் யூ ஆல். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக எழுதி அண்ட் தென் எக்ஸ் ஒய் என்னன்னு சொல்லிட்டு இது பேசிக்கலி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம டேபிளேட் பண்ணி தான் எழுதுவோம். அண்ட் ஏபிசிடி கொஷினை வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நானும் போகணும் தான் ட்ரை பண்ணிருக்கேன். என்னோடய ஸ்கெடியூல் ரொம்பவே டைட்டாக இருக்கிறதுனால நானே இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா மற்ற சேனல்ஸை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி சேனல்ஸ்னால் நான் யூடியூப் பார்க்குறப்ப இந்த எஸ்டி கெமிஸ்ட்ரின்னு ஒரு சேனல் இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃபைன். ஸோ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஆஃப் ரீஃபைனிங் நிக்கல் பை மான்ஸ் ப்ராசஸ். ஸோ இந்த பாக்ஸ் போடுறீங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டுட்டு கீழே கொஞ்சம் கேப் விடுங்க. ஸோ தட் அடுத்த லைன் வந்து ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு எழுதியிருந்தாங்கன்னா பக்காவாக இருந்திருக்கும். பட் எல்லாமே ஆன்சர் கரெக்டுன்றதால மார்க் போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். அண்ட் ப்ரெசன்டேஷன் இன்னும் நம்ம அந்த பக்காவாக டாப் நாட்ச்சில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேப்பர் நம்ம ஸ்கேன் காப்பி போட்டு அப்படியே கண்ணில் ஊற்றிக்கலாமான்னு இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஸ்பேசஸ் மட்டும் விட்டுருக்கோம். மற்றபடி இந்த பேப்பரில் வந்து எந்த குறையுமே இருக்காது, பக்காவாக இருக்கும். எஸ், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக கரெக்டாக எழுதியிருக்காங்களா, இதே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபைன், ஒரு சம் வந்துருக்கு. ஸோ கம்பல்சரி கொஷின் மோஸ்ட்லி இந்த மாதிரி மாடலில் கேட்பாங்க. அப்படி இல்லைனா 8th சாப்டர் அண்ட் 9th சாப்டரில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அதில் இருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் 5 மார்க்ஸ் பார்ட்டிஷன் வைஸ், பாயிண்ட்ஸ் வைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார் போட்டிருந்தாலும் ஓகே தான். அண்ட் தென் பாயிண்ட் வைஸ் நியூமெரிக்கல்ஸ், ஐ மீன் ரோமன் நம்பர்ஸ் வச்சு பாயிண்ட் போடுவோம் இல்லை 1 2 அப்படி போட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பெரும்பாலும் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தாக்கா அப்படியே உங்களுக்கு நீங்கள் எல்லாமே கரெக்டாக இது ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் அவங்க வந்து அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் when comparing to the minor mistakes. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எவ்வளோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஐ திங்க் இந்த பேப்பரை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கொஷினை எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீனை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட்டிஷனுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள். தென் பார்ட்டிஷனோட மார்க்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. லைக் 3 மார்க்கில் கேட்டிருந்தால் நீங்கள் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஈச் சைடில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுதிருக்கணும். ஈச் சைடு 5 மார்க்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் ஈச் சைடில் வந்து நீங்கள் இருக்கும். பேசிக்கலி 5 மார்க்கில் வெறும் டிஸ்டிங்விஷ் பிட்வீனே வந்து கேட்டுற மாட்டான்ல, ஸோ உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். அண்ட் எஸ் we have reached the end of the paper.
ஸோ இந்த பேப்பர் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயோட வந்து முடியுது. ஸோ mRNA டைப்ஸ் ஆஃப் RNA இருக்குல்ல, ஸோ அதை கொஷின் வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த மாதிரி இன்னும் விட்டு போன வீடியோஸ்லாம் வந்து கூடி சீக்கிரம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் உங்களுக்கு வரணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேன் காப்பி பேப்பர்ஸ்லாம் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் மற்ற லாங்குவேஜஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய்ட்டு வீடியோ செக்ஷனில் வந்து லைனாக போட்டு வச்சுருப்பேன், அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் சைனிங் ஆஃப் பை ஷூஸ்.